நான் உமக்காக வாழ்கிறேன். இறைவா நான் உம்மையே சேவிக்கின்றேன். இறைவா நான் உமக்காக வாழ்கிறேன். இறைவா நான் உம்மையே சேவிக்கின்றேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய விசுவாச வாழ்வில் நம்முடைய விண்ணப்பங்கள் உடனடியாக கேட்கப்படாமல் பதில் வர தாமதமாகும் போது நமக்குண்டாகின்ற ஒரு மன உளைச்சல், வேதனை, கலக்கம், என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற ஒரு பிரமை, இந்த பின்னணியில் இன்றைய செய்தியை நாம் பார்க்கின்றோம். விண்ணப்பத்திற்கு பதில் வர காலதாமதமாகும் போது, ஒரு விண்ணப்பம் நம்மிடமிருந்து ஏறெடுக்கப்படுகிறது என்றால் அது ஒரு மிக அத்தியாவசிய சூழ்நிலையில் தான் ஏறெடுக்கப்படும். நம்மை பொறுத்தவரையிலும் அந்த விண்ணப்பம் மிக மிக அத்தியாவசியமான ஒன்று என்று கருதப்படும். அப்படியே அந்த விண்ணப்பத்திற்கு ஒரு நல்ல பதில் கிடைக்க காத்திருப்போம். அத்தியாவசியம், மிக அத்தியாவசியமான விண்ணப்பங்கள் உடனடியாக கேட்கப்பட வேண்டியவை. ஆனால் இந்த சந்தர்ப்பங்களில் பதில் வர காலதாமதம் ஏற்படுவதோடு நாம் நினைக்கிற காரியங்கள் நினைக்கிற நேரத்தில் நினைக்கிறபடி நமக்கு நடக்கவில்லை என்றால் அங்கேதான் மனக்கலக்கம் ஆரம்பமாகிறது. இங்கே இத்தகைய சந்தர்ப்பங்களில் ஒரு விசுவாசி என்ன செய்ய வேண்டும்? ஒரு விசுவாசிக்கு விண்ணப்பத்திற்கு பதில் வர காலதாமதம் ஆகும்போது அவருடைய விசுவாசத்தில் பொறுமை கடைபிடிக்கப்பட வேண்டும். விசுவாசத்தில் பொறுமை கடைபிடிக்கப்பட வேண்டும். பிரியமானவர்களே, பொதுவாக பொறுமையோடு கூடிய விசுவாசம் மிகுந்த உறுதியான விசுவாசமாக இருக்கும். நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் போது எந்த பின்னணியில் சோதிக்கப்படுகிறது என்றால் நம்முடைய பொறுமையின் பின்னணியில் சோதிக்கப்படுகிறது. அதிலும் விண்ணப்பத்திற்கு பதில் வர கால தாமதமாகும் போது நம்முடைய விசுவாசத்தில் மிகுந்த பொறுமை வேண்டும் என்பதை வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. இன்னைக்கு நாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டான ஒரு காலதாமதத்தை அவர்கள் எப்படி சந்தித்தார்கள் என்று பார்த்தோம்.
இரண்டு விதமான மக்களை அங்கே நாம் வாசிக்கிறோம். ஒன்று லேவியர்கள், இன்னொன்று மற்ற மக்கள். மேலும் ஆரோன், யோசுவா போன்றவர்கள் தொடர்ந்து கோராகுவின் கூட்டங்கள். இப்படியே ஒரு கலப்பான சூழ்நிலையில் சீனாய் மலையின் அடிவாரத்தில் அவர்கள் காத்திருக்கின்றார்கள். ஒரே நிகழ்ச்சி அங்கே நடைபெற்றாலும், ஒரே விதமான காலதாமதம் ஏற்பட்டாலும், அதனால் உண்டாகக்கூடிய பாதிப்பு எல்லாருக்கும் ஒரு வழியாக உண்டாகவில்லை. யாருடைய விசுவாசம் குறைவாக இருந்தது, யாருடைய விசுவாசத்தில் பொறுமை இல்லாமல் இருந்தது, அவர்களுக்கு இந்த காலதாமதம் அதிக கலக்கத்தையும் அதிக சஞ்சலத்தையும் இழப்பையும் உண்டாக்கி இருக்கும். ஆனால் அந்த காலதாமதத்தை சந்திக்கின்றவர்களில் விசுவாச உறுதியுள்ளவர்களும் மிகுந்த பொறுமை உள்ளவர்களுமான யோசுவா என்னும் ஆரோன் என்னும் அதை சார்ந்த லேவியரின் கூட்டத்தார், அவர்களுக்கு இந்த காலதாமதம் பெரிய நெருக்கடியை உண்டாக்கவில்லை. நாம் பார்க்கிறோம், மோசே மலையிலிருந்து இறங்கி வந்த பின்பு அங்கே ஆண்டவரின் பக்கமாய் நின்றவர்கள் என் பக்கமாக வாருங்கள் என்று கூப்பிட்ட போது, இங்கே பொறுமையோடும் விசுவாசத்தோடும் காத்திருந்த மக்கள் மோசேயின் பக்கமாக வருகின்றார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே கன்றுக்குட்டியை ஆராதிக்க போகவில்லை என்பதை நாம் காண்கிறோம். ஆமென். பிரியமான பிள்ளைகளே, பொறுமையோடு விசுவாசத்தில் உறுதியாக தரித்திருக்க வேண்டுமா? நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுவது பல வழிகளில் சோதிக்கப்படும். அதில் ஒன்று, நம்முடைய விண்ணப்பத்திற்கு பதில் வர தாமதம் என்ற சூழ்நிலையில், காலதாமதம் எடுக்கிறது என்ற சூழ்நிலையில் இன்னைக்கு நாம் பார்க்கின்றோம். லாசருடைய வீட்டிலே விண்ணப்பத்திற்கு பதில் வர காலதாமதம் ஏற்படுகிறது. அங்கே அந்த லாசருவின் குடும்பத்திடம் இயேசு எதிர்பார்த்தது என்ன? யோவான் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் இயேசு சொல்வார், மரியாளே, மார்த்தாளே, நீங்கள் விசுவசித்தால் கடவுளுடைய மகிமையை காண்பீர்கள். நீங்கள் விசுவசித்தால் கடவுளுடைய மகிமையை காண்பீர்கள். எனக்கு பிரியமானவர்களே, அங்கே ஒரு ஆழமான விசுவாசம் அந்த குடும்பத்தில் இருந்ததை காண்கிறோமா? இதை வெளிப்படையாகவே நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்களிடத்திலே விசுவாசம் சற்றும் குறைந்து போகவில்லை என்பதை அவர்கள் வெளிப்படையாகவே காட்டுகின்றார்கள். இயேசு விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்க காலதாமதம் செய்யும் போது அவர்கள் இருதயம் இன்னும் கலக்கமடையாமலே இருந்தது. விண்ணப்பத்துக்கு பதில் வர காலதாமதம் உண்டான போது அவர்களுக்கு உண்டான நெருக்கடி மிகப்பெரியது. அதில் தன்னுடைய சகோதரன் இறந்து போய்விட்டார், அது அதைவிட பெரியது. இன்னுமாய் அவர்களை சூழ்ந்திருந்த மக்கள், சொந்த பந்தங்கள் எல்லாம் அங்கே அவர்களை பரிகாசிக்கின்றார்கள். அவர்களை பரிகாசம் பண்ணுகின்ற ஒரு நிலை. இயேசுவுக்காக அவர்கள் காத்திருந்த போது அவர்களை பரிகாசம் செய்கிற ஒரு கூட்டமும் அந்த வீட்டிலே இருந்தது. இறந்தவரை பற்றிய செய்தி கேட்ட சொந்த பந்தங்கள் அங்கே வந்தார்களாம். அங்கே இயேசுவை கண்டபோது அவர்கள் பரிகாசம் பண்ணுவதை பார்க்கிறோம். இவன் எங்கே லாசருவின் குடும்பத்தையும் அன்பு செய்தானாம், லாசருவை சாகாமல் செய்ய இவனால் முடியவில்லையே என்று பரிகாசம் செய்தாராம். கருணையானவர்களே, இப்படி பெரிய இழப்பை சந்தித்து
மிகுந்த பரிகாசங்களை சந்தித்த ஒரு சூழ்நிலையிலே அங்கே மார்த்தாளும் மரியாளும் இருக்கின்றார்கள். ஆனாலும் என் நேசரை வரவேற்பதில் அவர்கள் சற்று சுருக்கம் காட்டவில்லை. ஆர்வத்தோடு, மிகுந்த ஆர்வத்தோடு, மிகுந்த கண்ணீரோடு, மிகுந்த ஆனந்த கண்ணீரோடு இயேசுவை வரவேற்பதை நாம் பார்க்கின்றோமா? எனக்கு பிரியமானவர்களே, அங்கே இயேசுவை பற்றி இயேசுவிடத்திலே அவர்களுடைய முறையீடு ஒன்றே ஒன்று, நீர் ஏன் வரவில்லை என்பதல்ல, நீர் இருந்திருந்தால், இந்த சம்பவம் நடக்கும் போது நீர் இருந்திருந்தால் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காது என்பது அவர்களுடைய விசுவாசமா? பல வழிகளில் தங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகின்றார்கள். இயேசுவை வழியிலே வருகிறார் என்று அறிந்ததுமா எல்லா விருந்தினர்களையும் விட்டுவிட்டு ஓடுகின்றார்கள். அங்கே தம்முடைய விசுவாசத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். மிகுந்த பொறுமையோடு இருக்கிறார்கள். மிகுந்த சந்தோஷத்தோடு இயேசுவை வரவேற்கிறார்கள். இன்னுமாய் அங்கே மற்றொரு சம்பவம் நடக்கிறது. அந்த கல்லறையை இயேசு காண போகிறார். எல்லாரும் கூட செல்கிறார்கள். அங்கே போன இயேசு ஒரு கடைசி சோதனையும் கொடுக்கிறார். இந்த கல்லை அப்புறப்படுத்துங்கள் என்று. பிரியமானவர்களே, 4 நாட்களாகி அடக்கம் செய்த 4 நாட்களான ஒரு கல்லறையை திறப்பது என்பது ஒரு அபத்தமான விஷயமா? அது பெரிய கேடான விஷயமா? அதை அங்கிருக்கின்ற மக்கள் பொறுத்து கொள்ள முடியாது. இங்கே ஆண் துணை இல்லாத 2 பெண் மக்கள் இருக்கிற ஒரு வீட்டில் இயேசு வந்து இறந்து போனவருடைய கல்லறையை திறக்கும்படி கட்டளையிடுகிறார். அருமையானவர்களே, பரிகாசக்காரர்களுடைய மத்தியிலே அவர்கள் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை அவர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். சொல்லுகிறார்கள், ஐயா நாச்சமடிக்குமே என்று. அதிலிருந்து தெரிகிறது அங்கே சூழ்ந்திருந்த ஒரு சூழ்நிலை அந்த கல்லறையை திறப்பதற்குரிய சூழ்நிலையாக இல்லாமல் இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர்கள் கல்லறையை அப்புறப்படுத்துகிறார்கள். அந்த கல்லை அப்புறப்படுத்துகிறார்கள். பிரியமானவர்களே, இதுதான் அந்த காத்திருப்பின் ஒரு விசுவாசமா? காத்திருப்பின் விசுவாசமா? நம்முடைய வாழ்க்கையிலே காத்திருப்பின் விசுவாசம் என்பது நிச்சயமாக வேண்டுமா? ஆண்டவருடைய வருகைக்காக பொறுமையோடு காத்திருப்பது. அங்கே 2 கன்னியர்களுடைய அந்த 10 கன்னியர்களுடைய அந்த உவமையில் இயேசு இந்த காத்திருப்பை சொன்னார். காலம் தாழ்த்துவதாக அறிந்ததும் 5 கன்னியர்கள் இயேசுடைய வருகைக்கு காலம் தாழ்த்துவதாக நினைத்ததும் 5 கன்னியர்கள் காத்திருந்தவர்கள் பின்வாங்கி போகிறார்கள். அங்கே காத்திருந்தவர்கள் பின்வாங்கி போகிறார்கள். காலதாமதத்தை கண்டு இயேசு அங்கே இந்த நிகழ்ச்சி மூலமாக விசுவாசிகள் தங்களுடைய வாழ்க்கையிலே விண்ணப்பத்திற்கு பதில் வர காலதாமதம் ஏற்படும் போது உறுதியோடு காத்திருக்க வேண்டும், பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என்று இயேசு படிப்பிக்கிறார். லூக்கா 11 அதிகாரம், லூக்கா 18 அதிகாரங்களில் 2 முறை இந்த காரியத்தை சொன்னார் ஆண்டவர். 2 முறை சொன்னார். ஒன்று, ஒருவனுடைய வீட்டிலே திடீரென ஒரு விருந்தினர் வந்திருக்கின்றார். இப்பொழுது பக்கத்து வீட்டுக்காரரிடத்திலே போய் அவன் தட்டிக்கொண்டே இருந்தானாம். பக்கத்து வீட்டுக்காரன் எழுந்து அவனுக்கு உதவி செய்ய விரும்பவில்லை. விண்ணப்பத்திற்கு பதில் வர காலதாமதம் ஏற்படுகிறது. ஆனால் அவனோ விடவில்லை. மிகுந்த பொறுமையோடு அவன் தொடர்ந்து தட்டிக்கொண்டே இருந்தானாம். அப்படியே நீங்களும் இருக்க வேண்டுமா? கிடைப்பது வரையில் கேட்பதற்கு எல்லாம் கைகூடுமா? கிடைப்பது வரையில் கேட்டுக்கொண்டே இரு. 7 விதவை ஒரு பெண், அவளுக்கு
பக்கத்து வீட்டுக்காரனாலே தொடர்ந்து துன்பம் உண்டாகிக் கொண்டிருக்கிறது. அவனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. அங்கே நடுவரிடத்திலே போகிறார். நடுவரிடத்திலே போய் நீதி கேட்கிறார். நடுவரும் திரும்பி பார்க்கிறது போல இல்லை. ஆனால் அவள் பொறுமை இழக்கவில்லை. தன்னுடைய விண்ணப்பத்திற்கு பதில் வர காலதாமதம் ஏற்படுவதை கண்டபோதுமா அவள் விட்டுவிடவில்லை. அவள் விடாமல் விண்ணப்பித்துக் கொண்டே இருந்தாளாமா. இவள் என்னை தொந்தரவு செய்கிறாள். அவள் தொந்தரவு செய்து கொண்டே இருந்தாளாமா, விடவே இல்லை. தன்னுடைய துன்பம் தீர்ந்த பாடில்லை. மிகுதியாகவே தன்னை நெருக்கிக் கொண்டிருக்கிறது துன்பமா. ஆனாலுமா அவள் விட்டுவிடவில்லையா? அவள் விட்டுவிடவில்லையா? அதை இயேசு வெற்றி பேசுகிறார். இப்படி அல்லவா இருக்க வேண்டுமா? உன்னுடைய விசுவாச ஜீவியம் இப்படி அல்லவா இருக்க வேண்டுமா? உனக்கு நெருக்கடிகள் வருமா? உனக்கு பிரச்சனைகள் வருமா? நீ எதிர்பார்க்கிற காரியங்கள் நடவாமல் இருக்குமா? நீ எதிர்பார்க்காத காரியங்கள் நடந்து கொண்டே இருக்குமா? அப்போதெல்லாம் தேவ சமூகத்தில் நீ விண்ணப்பத்தோடு இருக்கும் போது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமா? எனக்கு அருமையான பிள்ளையே, உன்னிடத்திலே பொறுமை நிறைந்த விசுவாசம் இருக்கிறதா என்பதை நீ பரிசோதித்து பார்க்க வேண்டுமா? கனானிய பெண்ணுடைய வாழ்க்கையில் தேசமானத்தை பார்க்கிறோமா? அவளிடத்திலே விண்ணப்பத்துக்கு பதில் கிடைக்க தாமதம் உண்டாகிறது. இயேசு உடனடியாக அவளுடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கவில்லை. ஆனால் அவள் விட்டப்பாடில்லை. அவள் பொறுமை இழக்கவில்லை. மிகுந்த பொறுமையோடு இருந்தார். காரணம், தான் யாரிடத்திலே விண்ணப்பம் வைக்கிறேன் என்பதை அவள் நன்கு உணர்ந்திருந்தாள். நான் மிகுந்த தயவுமா இரக்கமும் உள்ள தகவலிடத்திலே என்னுடைய விண்ணப்பத்தை வைத்திருக்கிறேனா? எனக்காக நான் இன்னும் பாவியாக இருந்த போதே எனக்காக தன் ஜீவனை கொடுத்த என் தகப்பனிடத்திலே நான் விண்ணப்பத்தை வைக்கிறேனா? என் தகப்பனிடத்திலே நான் விண்ணப்பத்தை வைக்கிறேனா? எனக்கு பிரியமான பிள்ளையே, என் ஆண்டவர் சொல்வாரா, லூக்கா 18ஆம் அதிகாரம் 6 முதல் 8 முடிய வசனங்களிலே தன்னுடைய பிள்ளைகள் தன்னை நோக்கி அல்லும் பகலுமா விண்ணப்பங்களை எழுப்பிக் கொண்டே இருக்கும் போது அவர் வருத்தர காலம் தாழ்த்துவாரோ? கேட்டாளத்தோடு அருமையானவர்களே, காலம் தாழ்த்துவாரோ? காலம் தாழ்த்துவாரோ? நீ அவர் காலம் தாழ்த்துவதாக கருதினால், அவர் காலம் தாழ்த்துகிறார் என்று கருதினால் நீ விசுவாசத்தை இழந்து விட்டாய் என்று அர்த்தமா? ஒரு விசுவாசியோ எதை விசுவாசிக்கிறார்? என் ஆண்டவர் காலம் தாழ்த்தாத கடவுள் என்று விசுவாசிக்கிறார். எந்த காலத்தை தாழ்த்த மாட்டாராம்? ஏற்ற காலமா? உனக்கு உதவி செய்வதற்கு ஏற்ற காலம், உன் விண்ணப்பங்கள் கேட்கப்படுவதற்கு ஏற்ற காலம் ஒன்று உண்டாமா? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களில் பார்க்கிறோமா? உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் வர காலம் தாழ்த்துவதாக நினைத்து சோர்ந்து போகாதீர்கள். மாறாக வல்லமையுள்ளவருடைய கரத்திலே, நல்ல தகப்பனுடைய கரத்திலே நீ இன்னுமா பாவியாக இருந்த போதே உனக்காக ரத்தம் சிந்தி உன்மேல் விட வேண்டிய அடிகளை தன்னோடு எடுத்துக்கொண்ட தகப்பனுடைய கையிலே உன் விண்ணப்பங்களை எல்லாம் ஒப்புவி. ஏற்ற காலத்தில், ஏற்ற காலத்தில், அதுதான் அவருடைய காலமா? அவர் காலம் தாழ்த்த மாட்டார். மாறாக உன்னை மீட்பதற்காக ஏற்ற காலம் ஒன்றை அவர் காத்துக்கொண்டே இருக்கிறார். அந்த காலத்திலே, அவருடைய காலத்திலே அவர் உனக்கு பதில் தருவார். இதை நீ விசுவாசிக்க வேண்டுமாமா? இதை நீ விசுவாசிக்க வேண்டுமாமா? எனக்கு அருமையான பிள்ளைகளே, பல சந்தர்ப்பங்களில் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் வர கால தாமதம் ஏற்படும் போது நாம் மற்றொன்றையும் கவனிக்க வேண்டுமா? நம்முடைய விசுவாசத்திலே மிகுந்த பொறுமையோடு இருக்க வேண்டும் என்பது ஒன்று. ஆனால் இன்னொன்று,
என்று நாம் கவனித்து பார்க்க வேண்டுமா? நம்முடைய கடந்த காலத்தின் வாழ்க்கை எப்படி இருந்தது? கடந்த காலத்தினுடைய பாவ வாழ்க்கையினா கணக்கெல்லாம் முடிந்து போயிட்டா நாம் உன்னை கவனித்து பார்க்க வேண்டுமா? நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்த்து, மகளே திரும்பி வா, மகனே திரும்பி வா, என்னிடம் வா என்று ஆசீர்வாதங்களை உனக்கு முன்னால் வைத்துவிட்டு காத்திருந்த காலம் இருந்தது. அப்போதெல்லாம் நமக்கு செழிப்பும் இளமையும் வளமையும் நம்மை சூழ்ந்திருக்க, பெருமையும் புகழும் நம்மை சூழ்ந்திருக்க, என் நேசருடைய அழைப்பு நம் காதில் விடவில்லை. நாளைக்கு பார்க்கலாம், அடுத்த நாள் பார்க்கலாம், சற்று பிந்தி பார்க்கலாம் என்று சொல்லி என் நேசருடைய அழைப்புக்கு பதில் கொடுக்க நீ காலம் தாழ்த்திய நாட்களை நினைத்து பார்த்து அருமையான பிள்ளைகளே, உன்னுடைய விண்ணப்பத்திற்கு க்ஷணத்திலேயே பதில் கிடைக்கவில்லை என்று நீ ஏன் ரோசப்படுகிறாய்? நீ ஏன் விசனப்படுகிறாய்? ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. கணக்கு முடிகிறதையா, கணக்கு முடிகிறது, பழைய கணக்கு முடிகிறது என்று எடுத்துக்கோ. ஏனென்றால் நீ உன் தேவனுடைய சமூகத்திலே எத்தனை முறைய சாக்கு போக்குகள் சொல்லி அவருடைய அழைப்புகளை உதவித்ததை விட்டு மனம் மாற காலம் தாழ்த்தினாய், மனம் மாற காலம் தாழ்த்தினாய். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுமா? ஆண்டவர் தன்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்ற காலம் தாழ்த்துகிறார் என்று நினைக்கிறாயோ? அல்ல, அல்ல, அவர் காலம் தாழ்த்துவதில்லை. நீ மனம் மாறும் பொருட்டு அவர் உனக்காக காத்திருக்கிறாராம் கைத்தாளத்தோடு. நீ மனம் மாறும் பொருட்டு உனக்காக காத்திருக்கிறாராமா. நீ கேட்ட காரியங்கள் கேட்ட மாத்திரத்திலேயே நடக்காவிட்டால் உடனடி தெரிஞ்சுக்கோ, எங்கோ ஒரு குழப்பம் இருக்கிறது, எங்கோ ஒரு தடை இருக்கிறது. ஒருவேளை நான் தேவ சமூகத்தில் சரியாக இல்லையோ, உன்னையே நீ பரிசோதித்து பார்க்க வேண்டுமாமா? அது ஒன்று என்ன தெரியுமா? நீ மனம் மாற காலம் தாழ்த்திய நாட்களை இங்கே நினைத்துக் கொள்ள வேதம் சொல்லுகிறது. சீராக்கின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமா? சீராக்கின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமா? வாசிக்க கேட்போமா? ஆண்டவரிடம் திரும்பி செல்ல காலம் தாழ்த்தாதே, காலம் தாழ்த்தாதே. காலத்தோடு தர்மியானவர்களே, என் தெய்வம் சொன்னார், இதோ நான் என் மக்களை பார்த்து என் முகத்தை காட்டிய போது அவர்களோ எனக்கு முதுகை காட்டினார்கள். நான் என் மக்களை பார்த்து முகத்தை காட்டிய போது அவர்களோ எனக்கு முதுகை காட்டினார்கள். ஆனால் நான் ஒரு நாள் அவர்களை சந்திக்க வேண்டி இருக்குமா? அப்பொழுது அவர்கள் எனக்கு முகத்தை காட்டுவார்கள் ஐயா என்று தங்கள் நெருக்கத்தின் மத்தியிலே அவர்கள் எனக்கு முன்னால் முகத்தை காட்டும் போது நான் அவர்களுக்கு என் முதுகை காட்டுவேன் என்று சொன்னாரா? எனக்கு பிரியமானவர்களே, அது ஒரு பிரச்சனையான சந்தர்ப்பமா? நீ எந்த சூழ்நிலையிலே விண்ணப்பத்தோடு தேவ சமூகத்தில் நிற்கிறாய் என்பதை பரிசோதித்து பார். நீ ஒரு பிரச்சனைக்குரிய ஆளா? என் தெய்வ சமூகத்திலே சதா போராடி கொண்டிருக்கிற ஒரு மனுஷரா? என் தேவ சமூகத்திலே எப்போதும் ஒரு விஷமத்தனமான தன்மையோடு இருக்கின்ற ஆளா? அல்ல. என் நேசருக்கு நீ செல்ல பிள்ளையாக, மரியாதையுள்ள பிள்ளையாக, சொல் கேட்டு வாழுகின்ற பிள்ளையாக, அனுசரித்து போகின்ற பிள்ளையாக இருக்கிறாயா? தேவ காரியங்களில் முரண்பிடித்து போராடி என் தேவ சமூகத்தில் எப்போதும் அவருக்கு நீ உளைச்சலையும் நெருக்கத்தையும் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு பிள்ளையாக இருக்கிறாயா என்பதை பரிசோதித்து பார்க்கணுமா? கருமையான பிள்ளையே, இன்று அபிஷேகம் பெற்ற எத்தனையோ மக்களா தேவ சமூகத்திலே அவருக்கு முன்பாக அவருக்கு நெரிசலை கொடுத்துக் கொண்டிருக்கின்ற, மன உளைச்சலை கொடுத்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ஏன்? நான் கேட்டது கேட்டபடி நடக்கவில்லை, நான் கேட்டது கேட்ட
பெற்றுக்கொள்ள என்று தேவ சமூகத்திலே முரண்டு பிடித்துக் கொண்டிருக்கிற மக்கள் இருப்பார்களா? அவர்கள் ஆவிக்குரிய மக்கள் என்று அறியப்படுகிறவர்களா? எனக்கு பிரியமான பிள்ளையே, யாரிடத்தில் முரண்டு பிடிக்கிறோமா? யாரிடத்தில் முரண்டு பிடிக்கிறோமா? தன்னை தாழ்த்தி கொண்டு தேவ சமூகத்துக்கு வருகிறவனுக்கு விண்ணப்பத்துக்கு பதில் உண்டு. பேதுரு இதை கவனிக்கிறார். எனவே நான் 1 பேதுரு 5ஆம் அதிகாரமா 5-6 வசனங்களிலே சொல்லுவார், திமிர்பிடித்தவர்களாக இருக்காதீர்கள். உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் போது உங்களை தாழ்த்திக் கொள்ள படித்துக் கொள்ளுங்கள். ஒரு குறை இருக்கிறது, ஆண்டவர் அறிஞ்சு உங்களுக்கு ஒரு குறையை வைத்திருக்கிறார். ஆண்டவர் தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு குறையை வைத்திருக்கிறார். அவரிடத்திலே அடம் பிடிக்க கூடாது. எவ்வளவுக்கு உன்னுடைய விண்ணப்பம் புறக்கணிக்கப்படுகிறதோ அவ்வளவுக்கு உன்னை தாழ்த்தி கொள்ள கற்றுக்கோ. கடைசியில் ஒன்றுமில்லாமல் வெறுமையாய் போய்விடுவாய். உன் அறிவு தெளியும் போது, இப்போது பள்ளிக்குழியிலே இருக்கிறாய், உன் அறிவு தெளியும் போது அங்கே நீ முகத்தை காட்ட வரும் போது அவர் முதுகை காட்டியிருப்பேன் என்று சொல்லிவிட்டார். பிரியமான பிள்ளைகளே, ஏற்ற காலத்தில் பதில் கொடுக்கிறவர் நம்முடைய தகப்பனா. அவரிடத்திலே திரும்பி வர காலம் தாழ்த்தக்கூடாதாமா? முந்து என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய அழைப்புக்கு பதில் கொடுப்போமா? எந்த நேரமா, எந்த நிமிஷமும் நீ எங்கிருந்தாலும், நீ என்ன செய்து கொண்டிருந்தாலுமா, என் ஆண்டவருடைய அழைப்புக்கு ஆமென் சொல்லிக்கொண்டே இரு. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஆமென் ஆமென் என்று சொல்லு. தேவா, உன்னுடைய சித்தம் நிறைவேறட்டுமா, அப்பா உன்னுடைய விருப்பம் நிறைவேறட்டும் என்று உன்னை தாழ்த்திக் கொண்டே இரு. உனக்கு காலம் என்பது ஒன்றுமில்லை அப்பா. என் ஆண்டவருக்கு 1000 ஆண்டுகள் ஒரு நாளை போல என்று பேதுரு சொல்வார். ஏன் விசனப்படுகிறீர்கள்? என் ஆண்டவருக்கு 1000 ஆண்டுகள் ஒரு நிமிஷம் போல அப்பா. உனக்கு காலதாமதம் என்று சொல்லுகிறாயே, அல்ல. நீ நித்திய ஜீவி. நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பிள்ளை என்றால் அவருடைய நித்திய ஜீவனிலே பங்கு பெற்றிருக்கிறாய். உனக்கு காலம் நித்தியமானது. உனக்கு காலம் கேலண்டரில் உன்னுடைய வாட்சிலிருந்து கிடைப்பது அல்ல. உனக்கு காலம் தேவ சமூகத்திலிருந்து வருவது. அது நித்தியமான காலம் ஐயா. விண்ணப்பம் ஏற்ற காலத்தில் கேட்கப்படுமா? அது கேட்கப்படாவிட்டாலும் கேட்கப்பட்டதாகவே நான் எடுத்துக்கொண்டேனா? காரணமா, எனக்காக யாவையும் செய்கிறவரின் தெய்வமா, எனக்காக எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறவரின் தெய்வமா. நான் நினைப்பது நீ நினைப்பது என்பது அல்ல, என் தெய்வம் நினைப்பது எல்லாம் நடக்குமா. எனவேதான் 1 யோவான் 5:14 சொல்லுமா, நாம் கேட்பதெல்லாம் தேவனுடைய விருப்பத்தின்படி இருந்தால், தெய்வ விருப்பத்தின்படி இருந்தால் அந்த விண்ணப்பங்கள் கண்டிப்பாக கேட்கப்படுமா. அப்பா, நான் கேட்கிற காரியங்களா எனக்கு விருப்பமாக இருக்கிறது, ஆனால் உனக்கு விருப்பமாக இருந்தால் இதை எனக்கு செய்யும் என்று தாட்சியோடு நின்று கேள். அவரோடுள்ள உறவை முடித்து போடாதே. அருமையான பிள்ளையே, இங்கே நம்முடைய விண்ணப்பங்களுக்கு வருவர கால தாமதம் நிச்சயம் உண்டாகாது. இன்னைக்கு அநேகர் கன்றுக்குட்டியை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்களா? ஆவிக்குரிய பிள்ளைகளே, ஏற்ற காலத்தில் திரும்புங்களா. கன்றுக்குட்டியை ஆராதிக்கின்ற மக்கள் கூட்டத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்காக என் தேவன் இன்னும் பொறுமையோடு காத்திருக்கிறார். திரும்பி வா, உன்னை ஆசீர்வதிக்க நான் காத்திருக்கிறேன் என்று நம்முடைய விண்ணப்பங்கள் புறக்கணிக்கப்பட்டாலுமா தேவ சித்தம் நிறைவேறுவதை எண்ணி சந்தோஷப்படுவோமா? இந்த உணர்வுகளோடு எல்லாரும் எழுந்து நிற்போமா? தேவ பாதத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே எனக்கு நீடிய பொறுமையை தாருமா. தேவ சமூகத்திலே நான் விண்ணப்பங்களோடு நிற்கும் போது பொறுமையான ஒரு விசுவாசத்தை, பொறுமையுள்ள ஒரு விசுவாசத்தை எனக்கு நிரம்ப தாருமப்பா என்று ஆவியானவரை வேண்டி சோதரவழியோடு செபிப்போமா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். அல்லேலூயா, 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 அசைக்கப்படுவதில்லையே, யாரும் அசைக்கப்படுவதில்லையே.
ஆசீர்வதிக்கிறேன். பயப்படாதபடி என் வாழ்க்கையுடைய பாதத்திலே ஒப்புவிக்கிறேன் அப்பா. எனக்கு பயமே இல்லை. என் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் எனக்கு ஆதாரமாக இருக்கிறேன். நெருக்கங்கள் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில் என் தகப்பன் தன் பிள்ளையை கரம் பிடித்து நடத்துவது போல நீர் நடத்துகிறீர். நான் விசுவசிக்கிறேன் ஐயா, நான் விசுவசிக்கிறேன் ஐயா. என் பலவீனத்தின் மத்தியில் உம்முடைய பலன் எனக்கு உண்டு. விசுவசிக்கிறேன் ஐயா. நான் நெருக்கத்தின் மத்தியிலே உம்மை நோக்கி அடைய குரல் எழுப்பும் போது பொறுமையோடு காத்திருப்பேன். என் நேசரின் விருப்பம் நிறைவேறட்டும் என்று பொறுமையோடு காத்திருப்பேன் அப்பா. தேவனே, உம்முடைய சித்தமா என் வாழ்க்கையில் நடக்கட்டும் சுவாமி. நான் விரும்புவது அல்ல, எனக்கு தாழ்ச்சியை தருகிறீர், உமக்கு நன்றி. பொறுமையை கொடுக்கிறீர், உமக்கு நன்றி. நான் விரும்பாத காரியங்கள் என் வாழ்க்கையிலே நடக்கும் போது, நான் விரும்புகிற காரியங்கள் என் வாழ்க்கையிலே நடவாதிருக்கும் போது நீடிய பொறுமையை எனக்கு தருகிறீரப்பா. நீடிய பொறுமையை எனக்கு தருகிறீரப்பா. மிகுந்த விசுவாசத்தை எனக்கு தருகிறீர்கள். யோபு கொடுத்த விசுவாசத்தினாலே என்னை இடைகட்டும் சுவாமி. யோபு கொடுத்த விசுவாசத்தினாலும் பொறுமையினாலும் என்னை இடைகட்டும் கர்த்தாவே. சாவதாயினும் விசுவாசத்திலே தரித்திருக்கும்படியாக என்னை நடத்துகிறீர். உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்.